ஜெயங்கொண்டம் அருகே கொத்தடிமைகளாக வேலை பார்த்த சிறுவன் காணாமல் போனதை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் ஆட்டு மந்தைகள் வைத்து தொழில் நடத்தி வருகின்றனர். ஆட்டு மந்தையில் வேலை செய்வதற்காக வறுமையில் வாடும் குடும்பங்களிலிருந்து 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை கொத்தடிமையாக நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் உடையார்பாளையம் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான ஆட்டு மந்தையில் கொத்தடிமையாக இருந்த சிறுவன் பாலமுருகன் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாலமுருகனின் தந்தை சங்கர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மகனை கண்டுபிடித்து தரக்கோரி மனு அளித்துள்ளார். அரியலூர் சுற்று வட்டாரங்களில் இதுபோல் கொத்தடிமையாக சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நானும் தம்பி ஆரம்பிச்சப்பா அந்த ஆட்டுக்கார வந்தாப்பா என் தம்பியை கூட்டு போய் ஒரு குச்சியத்துல வந்து மண்டையில் அடிச்சாங்க. அடிச்சு அப்பா மயக்க போட்டு விட்டுட்டான். வீந்தப்பா கையில கவர் போட்டு கட்டி வண்டியில உட்கார சீட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன ஒரு கட்டு வச்சாலும் மண்டையில் அடிச்சு நான் மயக்க போட்டு தீர வந்துட்டேன். அப்புறம் மயக்க தெளிஞ்சப்பா அந்த ஆட்டை காணும்.